பைரா அப்டேட் செய்திகள். மனை பிரிவுகளுக்கு OSR விதிகளில் தளர்வு அறிவிப்பு. செய்தியை விரிவாக காண்போம். வரன்முறை செய்யப்படும் அங்கீகாரம் இல்லாத மனை பிரிவுகளில் OSR எனப்படும் திறந்தவெளி ஒதுக்கீட்டு நிலம் விடுவது தொடர்பான விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் புதிய மனை பிரிவுகள் உருவாகும் போது அதில் 10% நிலம் திறந்தவெளி ஒதுக்கீடாக விடுவது கட்டாயம். ஆனால் அங்கீகாரம் இல்லாத மனை பிரிவுகளில் இந்த விதிகள் முறையாக கடைபிடிக்கப்பட்டு இருக்காது. இத்தகைய மனை பிரிவுகள் தற்போது வரன்முறை செய்யும் போது திறந்தவெளி ஒதுக்கீடாக 10% நிலத்தை ஒதுக்க கட்டாயப்படுத்தப்படுகிறது. இதில் ஏற்கனவே பெரும்பாலான நிலையில் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் திறந்தவெளி ஒதுக்கீடாக விடப்படும் நிலத்தின் அளவு அமைப்பு பொது நோக்கங்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இது தொடர்பாக வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலர் காகர்லா உஷா வெளியிட்ட அரசாணையில் குறிப்பிட்டிருப்பதாவது, வரன்முறை திட்டத்துக்கு வரும் சிறிய அளவிலான மனை பிரிவுகளில் திறந்தவெளி ஒதுக்கீட்டு நிலம் தொடர்பாக சில நடைமுறை சிக்கல்கள் தெரிய வந்தன. இதில் 50,819 சதுர அடி வரையிலான விற்பனையாகாத மனைகள் உள்ளிட்ட திட்டங்களில் திறந்தவெளி ஒதுக்கீடு நிலம் விட முடியாத இடங்களில் அதற்கீடாக பணம் செலுத்த அனுமதிக்கப்படும். இதன்படி 10% நிலத்துக்கு வழிகாட்டி மதிப்பு அடிப்படையிலான தொகையை செலுத்தினால் போதும். இதற்கு மேற்பட்ட பரப்பளவுள்ள திட்டங்களில் 10% நிலத்தை ஒதுக்க வேண்டும் என்பது கட்டாயம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.